நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரோதி வருடத்தோட ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி மாதம் தொடங்க போகுது. இப்போ புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. பெருமாளுக்கு உகந்த மாதம் எல்லாருக்குமே தெரியும். மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதால வைணவ ஆலயங்களில் எல்லாமே சிறப்பு பூஜைகள் நடக்கும். இந்த மாதம் முழுக்கவே பார்த்திங்கன்னா மாமிச உணவு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு புனிதமான மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாறுதல்கள் இருக்குது. ஆட்சி, உச்சம், பரிவர்த்தனை, வக்கரம், இப்படி சகல விதமான மாற்றங்களும் இந்த மாதத்தில் கிரக நிலைகளில் இருக்குது. அதாவது புத்திகாரகன் புதனோட வீடான கன்னி ராசியில் சூரிய பகவான் மாதம் முழுக்க இருக்கார். அதே புதனோட இன்னொரு வீடான மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார். புதன் மாத தொடக்கத்தில் சிம்மராசியில் இருக்கார். 3ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசிக்கு போய் ஆட்சியும் அடைகிறாரு, உச்சமும் அடைகிறாரு. 20ஆம் தேதிக்கு மேலே துலா ராசிக்கு போயிடுவார். சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருக்கார். 3ஆம் தேதி துலா ராசிக்கு போய் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று உட்கார போகிறார். 28ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போக போகிறாரு. அதோட குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு 29ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. சனி பகவான் மாதம் முழுக்க கும்பராசியில் வக்கரம். ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இந்த கிரகங்களோட ஏகப்பட்ட மாறுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அந்த வகையில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடனால் அவமானப்பட்டு பல எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு இந்த நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நன்மை தீமை ரெண்டும் கலந்த ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இளரசனி காலகட்டத்தில் நன்மை தீமைகள் கலந்து வருது அப்படிங்கிறது ஓரளவுக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜென்மராசியில் சனி பகவான் வக்கரம், ஜென்மசனி வக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டம். இதே நேரத்தில் குரு பகவானும் பார்த்திங்கன்னா ஒரு நல்லது செய்ய முடியாத இடத்துல போய் 4ஆவது இடத்துல மாட்டியிருக்கார். அர்த்தாஷ்டம குருவா, அவரும் பெரிய அளவில் நல்லது செய்யக்கூடிய இடத்துல இல்லை. அதே நேரத்தில் ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத இடம். இப்படி வருட கிரகங்கள் எல்லாமே நமக்கு சாதகமற்று இருக்கிற நேரத்தில் சில நன்மைகளை வாரி கொடுக்கறதுக்கு வருது இந்த புரட்டாசி. அதில் மாத கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நிறைய இருக்குது. அப்படிங்கிறதால உங்களோட ராசிக்கு ஒரு குழப்பமான மனநிலையோடு இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்தாலும் பரவாயில்ல, துறை நல்லா இருக்கேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் முடிகிறப்ப புரட்டாசி உங்களை வச்சுருக்கோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமத்தில் கேது இருக்கார் அப்படிங்கும்போது ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். ஒரு முறைக்கு பல முறை எதாக இருந்தாலும் யோசித்து செய்யணும். இதுமாரி தேவையற்ற தர்க்கம் பண்ணுறது, தேவையற்ற வாக்குவாதம் பண்ணுறதெல்லாம் வச்சுக்கூடாது. வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கார். நம்ம வாயாலேயே நமக்கு தேவையில்லாத ஆபத்துகள் வந்துடும். அப்படிங்கிறதால ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுமாதிரி பெரிய அளவில் பேச்சுவார்த்தைகள், ஒரு வரன் பார்க்கக்கூடிய நிகழ்வு, இதெல்லாம் தலையிடாமல் ஒதுங்கிக்கிறது நல்லது. யாராவது சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு இருக்குப்பா, ஏதாவது பையன் இருந்தால் பாருப்பா அப்படிம்பாங்க. இல்லைனா பயலுக்கு ஒரு பொண்ணு பாருப்பாம்பாங்க. எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைங்க, ஆளை விடுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கணும். நம்ம ஏதாவது ஒன்று பார்த்து வச்சு அதால் ஏதாவது பிரச்சனைன்னு நாளைக்கு நம்ம தான் பலிகடா ஆகிவிடுவோம். ஏற்கனவே ஆகிருக்கணும். பட்டும் புத்தி வராதவங்களுக்காக மறுபடியும் ஒரு தடவை சொல்லிவிட்றேன் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிங்க. இது மாதிரி சனி பகவான் வக்கரம் படைஞ்சிருக்கிறதுங்கும் போது திட்டம் போட்டு நம்ம எதையுமே செய்ய முடியாது. திடீர்னு செலவுகள் வரும். அனுபவஸ்தர்களோட ஆலோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். என்னதான் நம்ம அடிமேல் அடி வாங்கினாலும் நமக்கு நல்லது நினைக்கிறதுக்கு ஒருத்தர் 2 பேர் இருக்காண்டா அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா பல துரோகங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதையும் தாண்டி 2 பேர் நமக்கு நல்லது சொல்கிறவனும் இருக்கான் அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை கொடுமையோட உச்சம் என்னென்னா, நாம் நல்லா இருந்தப்போ எவனுக்கெல்லாம் உதவி செஞ்சுருப்போனோ அவன்லாம் நம்மளை கழட்டி விட்டு போடுவான். நம்ம யாரெல்லாம் எட்டி கூட பார்த்துருக்க மாட்டோமோ அவங்க தான் இன்றைக்கி நமக்கு கஷ்டங்கிறப்ப வந்து நிற்பாங்க. அப்படி தான் இருக்கும். அதேமாதிரி இந்த மாதம் தொடங்கி 3ஆவது நாளில் புதன் அஷ்டமஸ்தானத்தில் உச்சமடைகிறார். பஞ்சமஷ்டமாதிபதியான புதன் உச்சமடைகிறார் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானத்திலே நடக்குதுங்கிறதால நல்லதில்லை. சில இடர்பாடுகளுக்கு மத்தியில் தான் உங்களோட முன்னேற்றம். எதை எடுத்தாலும் எடுத்தோம் முடித்தோம் அப்படின்னு இருக்கவே இருக்காது. மற்றவன் 1 மணி நேரத்தில் செய்கிற வேலையை நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து செஞ்சிட்ருப்போம். எனக்குன்னே இடைஞ்சலுக்கு வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இடைஞ்சல் வந்துக்கிட்டு தான் இருக்கும். சில இழப்புகளும் வரும். இதுமாரி புது ஆட்களை நம்பி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. முன்ன பழக்கம் இல்லாதவங்க வந்து நம்பி நீ இதை செய்ய அப்படின்னு சொல்லி யாரையாவது நம்மளை கிளப்பி விட்ருவாங்க. அதில் கவனமாக இருந்துங்க.
அப்படியே போ, இந்த தொழிலை செஞ்சுன்னா அப்படியே கோடியாக கொட்டும், நீ கவலைப்படாதம்மா. நம்ம இருக்கிற கஷ்டத்துக்கு எவனாவது ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லிவிட்டான்னா அதை போய் செஞ்சிடணுன்னு தான் பார்ப்போம். அப்படி இறங்கிறாதீங்க, முன்கூட்டி எச்சரிச்சுக்கிறேன். என்ன ஜோசியரை எல்லாமே கஷ்டமாகவே சொல்கிறீங்களே, நல்லதே எதுவும் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லது நிறையா இருக்குது. முதல்ல நாம் எச்சரிக்கை அப்படிங்கிறத செஞ்சிடணும். அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துங்க. இதுமாரி இந்த வரன் பார்க்குற வேலை உங்களுக்கே திருமணம் இல்லை பிள்ளைகளுக்கே திருமணம்னாலும் கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுங்க. இல்லைன்னா தேவையில்லாத செலவு தான் ஆகுமே ஒழிய வரன் டக்குன்னு அமையாது. இதே புரட்டாசி 3ஆம் தேதியில் துலா ராசிக்கு சுக்கிரன் போயிடுறாரு. அவருக்கு சொந்த வீடு. ராசிக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானம்னு சொல்கிற 9வது வீட்டிலேயே ஆட்சி பெற்று உட்கார்றாரு. அப்படிங்கும்போது பாக்கியஸ்தானம் வலுவடையுது. அப்போ பிள்ளைகளோட முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். பிள்ளைகள் நல்லா படித்து நம்ம கௌரவத்தை கொண்டு வந்து சேர்ப்பாங்க, நல்ல வேலையில் போய் உட்காருவாங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். என் புள்ள பரவாயில்லடா, செட்டில் ஆகிட்டான், ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு, ஏதோ நான் கஷ்டப்பட்டாலும் என் புள்ள கண்ணு முன்னாடியே நல்லா இருக்குது, அது போதும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நல்லா படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தான், எங்கெங்கேயோ அலைஞ்சான் பாவம் பிள்ளையும், அவனையும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இப்போ ஒரு வேலை அமைஞ்சிருக்கு, கடவுள் பார்த்து கொடுத்துட்டான் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது உண்டாகும். அதுமாரி சில வீட்டில் பிள்ளைங்க அவங்களுக்கு ஒன்றும் நேர காலகட்டம் ஒன்றும் சரியில்லாமல் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் 4 பேரை சேர்த்துட்டு சேருவார் தோசை சரியில்லாமல் சுற்றிக்கிட்டு தேனா நம்மள்கிட்டே 10-20 காசை பிடிங்கிட்டு இந்த மாதிரியான வேலைகள்லாம் கூட நடந்திருக்கும். அந்த மாதிரியான பிள்ளைகள் கூட ஒரு மனமாற்றம் வரும். சரிப்போ நம்ம குடும்பம் கஷ்டத்தில் இருக்க, நம்ம தான் இனிமேல் தூக்கி நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து நடந்துப்பாங்க. அப்படிங்கிறது உங்களோட பல கஷ்டங்களை மறக்கடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக இந்த மாதத்தில் இருக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், இலாக்கா மாற்றம் சுக்கிர பகவான் அமைச்சு கொடுப்பார். ஒரு வெளியூரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கடையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், குடும்பத்தில் ஒன்றும் ஒத்துமையாக இருக்க முடியல, புள்ள ஊட்டிகளை பார்க்க முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ சொந்த ஊருக்கே மாற்றுதல் ஆகும். பரவாயில்ல, ஏதோ வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கலாம், 10 ரூபா காசும் மிச்சப்படுத்தலாம், சொந்த ஊருக்கே கொண்டாந்து விட்டிங்களே சந்தோஷம்டா சாமி அப்படிங்கிற அளவுக்கு இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மனசில் சந்தோஷத்தை கொடுக்கும். அதில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது. அதேமாரி பிடிக்காத துறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, நம்ம பிடிச்சது ஒன்று, நம்ம படித்தது ஒன்று, நம்ம வேலை பார்க்குறது ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் பிடிச்ச துறையில் வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். குறிப்பாக காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதோட புரட்டாசி 20ஆம் தேதி துலா ராசிக்கு புதன் வந்துடுறார். ஒரு வழியாக அஷ்டமத்திலேருந்து கிளம்பிடுறார். அப்படிங்கிறது நல்லது. இப்போ புத சுக்கிர யோகமும் உருவாகுதுங்கிறதால இது ஒரு பொற்காலம். நகை நட்டு வாங்கி போடலாம். ஒரு தங்கம் வாங்குறேன், வெள்ளி வாங்குறேன், வைரம் வாங்குறேன்னு வாங்கி போடலாம். இதுமாரி வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்கள்லேருந்துலாம் உங்களுக்கு பணிபுரியறதுக்கு அழைப்பு வரும். பண தேவை அப்படிங்கிறது இருந்ததுன்னா உடனுக்குடன் பூர்த்தி ஆகிடும். எங்கேயோ யாரோ 10 ரூபா கடன் அப்படின்னு போய் நின்னா நமக்கு உடனே கடன் கிடச்சிரும். பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டியதில்லை. 10 ரூபா நமக்கு பற்றாக்குறைன்னா கூட கொடுத்து உதவுறதுக்கு நான் ஆள் சம்பாரித்து வச்சுருக்கேன்டா அப்படிங்கிற அளவுக்கு நல்லாயிருக்கும். அதோட பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பர். இப்போ புதனும் பயிற்சியாகி வந்த பிறகு ரொம்ப அற்புதமான எதிர்காலம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. அதே நேரத்தில் செவ்வாய் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இப்போ 5வது வீட்டில் இருக்கார். அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா பூமிகாரகன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது பரம்பரை தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக விவசாயம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் 10 ரூபா காசு பணம் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் ஏதாவது பாகப்பிரிவினை இருந்தால் அது சரியாகும். தாத்தம் பாட்டம் முப்பாட்டம் சொத்தில் ஏதாவது வம்பு வழக்கு இருந்ததுன்னா அதில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும். இப்படி சகல விதமான அமைப்புகள் அப்படிங்கிறதும் இருக்குது. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதத்தோட 29ஆம் தேதி புரட்டாசி 29ல் குரு பகவான் வக்கரமடைகிறார். அர்த்தாஷ்டம குரு பலம் இழக்கிறார். அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னொரு நல்ல செய்தி. அதை நாம் குரு வக்கர பலன்கள் தனியாக கொடுப்போம், பார்த்துக்குங்க. மற்றபடி இந்த மாதம் ரொம்ப நல்லா தான் இருக்குது, நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. தினமும் குளித்து முழிவிட்டு விநாயகர் வழிபாடு செய்யணும். சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செய்யணும், பெருமாள் வழிபாடு செய்யணும். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம், சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம். இது எல்லாத்தையுமே ஏற்றணும். இந்த மாதம் முழுக்க மாமிச உணவுகளை தவிருங்க. சனிக்கிழமை பெருமாள் வழிபாடை முடிச்சுட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. ஒரு அற்புதமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.